வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கிடையே இன்றைய நாள் நடைபெறவிருந்த கலந்துரையாடல் பிற்போடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாளை கருப்பு நாளாக நினைவு கூற அணிதிரளுமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி ரகுராமை மீளவும் கலைப்பீட பீடாதிபதியாக நியமிக்க வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த யோஷித ராஜபக்ஷ பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்வதற்காக அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெறும் கைதுகள் தொடர்பில் அரசாங்கம் தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக குற்றம் சுமத்தியுள்ளார். தெற்கு மாகாணத்தின் அஹுங்கல்ல கடற்கரையில் உக்ரேனிய சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் 2 வெளிநாட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஆப்கானிஸ்தானுக்கான தனது விஜயத்தின் போது அந்நாட்டு பிரதமர் ஹசன் அகுந்தை சந்தித்துள்ளார். லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் பிப்ரவரி 18ஆம் நாள் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கிடையே இன்றைய நாள் நடைபெறவிருந்த கலந்துரையாடல் பிற்போடப்பட்டுள்ளது. புதிய அரசமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயற்படுவது தொடர்பில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கிடையே இன்றைய நாள் நடைபெறவிருந்த கலந்துரையாடல் பிற்போடப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த சந்திப்பு நேற்று முன்னாள் நடைபெற தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதன்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கு இடையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த கூட்டத்திற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டது. இதன்படி யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை 4 மணியளவில் இந்த சந்திப்பை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்திப்புக்கான அழைப்பு கடிதம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோரால் நேற்று முன்னாள் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்திடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்பதற்கு கால அவகாசம் கோரிய நிலையில் நாள் தீர்மானிக்கப்படாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் குறிப்பிடுகையில், இன்று காலை 8:45 மணியளவில் என்னுடன் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் தொடர்பு கொண்டு இன்று 27ஆம் நாள் மாலை இடம்பெறவிருந்த தமிழ் தேசிய கட்சிகளின் கலந்துரையாடலில் தமிழரசு கட்சி கலந்து கொள்ளாது என்றும் எதிர்வரும் 8ஆம் நாள் தங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் பின்னர் முடிவினை அறிவிப்பதாகவும் எனக்கு தெரிவித்தார். குறித்த விடயம் குறித்து செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடனும் கலந்துரையாடினேன். அதன் அடிப்படையில் 8ஆம் நாளை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னரான தமிழரசு கட்சியின் பதிலின் பின்னர் கலந்துரையாடலை மேற்கொள்வது என்று தீர்மானித்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் 8ஆம் நாள் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னரான தமிழரசு கட்சியின் பதிலின் பின்னர் கலந்துரையாடலை மேற்கொள்வது என்று தீர்மானித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாளை கருப்பு நாளாக நினைவு கூற அணி திரளுமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் 77வது சுதந்திர நாளை கருப்பு நாளாக நினைவு கூர்ந்து தமிழ் மக்களின் வலிகளையும் உணர்வுகளையும் உலகுக்கும் அனுர அரசுக்கும் எடுத்துக் கூறுவதற்கு அணி திரளுமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இறுதியுத்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் உறவுகளின் வாழும் உறவினர்களின் சங்க உறுப்பினர்கள் இன்று யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்தனர். இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளோரின் உறவுகள் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயச்சந்திரா இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி வேண்டி அதற்கு சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து ஏறத்தாழ 8 ஆண்டுகளாக வாழும் உறவுகள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஆனால் இதுவரை எதுவிதமான தீர்வுகளும் கிடைக்கப்பெறவில்லை. சுமார் 18,000க்கும் அதிகமான உறவுகள் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் பல்வேறு வகையில் வடக்கு கிழக்கெங்கும் எமது சங்கம் போராட்டங்களை முன்னெடுத்து எமது வலிகளை வெளிப்படுத்தி
வலியுறுத்தியிருந்தது. இதே நேரம் இந்த காலப்பகுதியில் நீதி வேண்டி போராட்டத்தை முன்னெடுத்த உறவுகளின் அந்நியர்கள் 300ற்கும் அதிகமானோர் தமது அபிலாஷைகளை எட்டாது இறந்துவிட்டனர். ஆனால் தீர்வு தருகின்றோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் ஒவ்வொன்றும் தமது இயல்பான போக்கையே தொடர்ந்து முன்னெடுக்கின்றன. இந்த எதிர்ப்பினை நாளை வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் முன்னெடுக்க ஏற்பாடு செய்துள்ளோம். எமது இந்த போராட்டத்திற்கு பல்கலைக்கழகம், அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள், பொது போக்குவரத்து மற்றும் அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்குமாறும் அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளோரின் உறவுகள் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயச்சந்திரா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி ரகுராமை மீளவும் கலைப்பீட பீடாதிபதியாக நியமிக்க வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி ரகுராம் எந்த அடிப்படையில் அந்த பதவியில் இருந்து விலகினாரோ அந்த விடயத்துக்காக உயர்ந்த கௌரவத்தோடு மீளவும் கலைப்பீட பீடாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் மனோகரன் சோமபாலன் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பேரவை கூட்டம் கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராமின் பதவி விலகல் என்பதை தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகும் நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சில மாணவர்கள் போதைப் பொருள் மற்றும் மதுபானங்களை நுகர்ந்து பரமேஸ்வரன் ஆலயம் மற்றும் பொங்கு தமிழ் தூவி முன்பாகவும் முச்சக்கர வண்டிகளிலும் நின்று ஏனைய மாணவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்ட வேளை கலைப்பீட பீடாதிபதி, சட்ட நிறைவேற்று அதிகாரி, பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் என்பவர்களால் அவதானிக்கப்பட்டது. இந்த நிலையில் மேற்படி உத்தியோகத்தர்களிடம் குறித்த மாணவர் குழு தகாத வார்த்தைகளில் முரண்பட்டார்கள் என்ற அடிப்படையில் குறித்த மாணவர்கள் மீது முறைப்பாடு முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றதை தொடர்ந்து பேரவை என்ற முறையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஒழுக்காற்று சபையானது குறித்த மாணவர்களுக்கு குறித்த காலப்பகுதிக்கான தண்டனையை வழங்கியிருந்ததாகவும் பேரவை அதனை கேள்விக்கு உட்படுத்தி பொது மன்னிப்பு வழங்கியதாகவும் அறிவிக்கப்பட்டது. போதை வஸ்து பாவனை மற்றும் மதுபான பாவனை என்பன தினமும் இடம்பெற்று வந்த அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பரமேஸ்வரா ஆலயத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு முன்பு காணப்படுகின்ற சில தடயங்கள் இங்கு போதைப்பொருள் பாவனைகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்று எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. மேற்படி விடயம் தொடர்பாக குறித்த மாணவர்கள் கல்லாசனம் அகற்றப்பட்டதையும் அதன் விளைவாக அதனை விமர்சித்ததன் காரணத்தினாலேயே பழிவாங்கப்பட்டோம் என்ற விடயத்தையும் தெரிவித்திருந்தனர். நான் 8 பேருக்கு மட்டும் கலைப்பீட மாணவ பிரதிநிதி அல்ல, 3500 மாணவர்களுக்கான தலைவராகவே நான் உள்ளேன். சகலரின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும், அவர்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். தற்போது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தண்டனை விலக்களிக்க முடியும் என்றால் இதுவரை பல்கலைக்கழகத்தினால் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன பதிலை பேரவையும் பல்கலைக்கழகமும் சொல்ல போகின்றது? எந்த தவறிழைத்தாலும் உண்ணாவிரதம் செய்தால் வகுப்பு தடையை விடுத்து உள்ளே வரலாம் என்ற முன்னுதாரணத்தினை இந்த பேரவை மேற்கொண்டிருந்தால் என்ன செய்யும் என்ற கேள்வியை நான் எழுப்புகின்றேன். பண்பாட்டு அடையாளம் தமிழ் தேசியத்தின் இதயநாதம் என்று அழைக்கப்படும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இவ்வாறான போதைப் பொருள் தொடர்பான செயல்களை அனுமதிக்கின்றது என்பதை இந்த நிர்வாகம் சமூகத்திற்கு சொல்ல வருகின்றது. மேலும் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் மீளவும் பீடாதிபதியாக ரகுராம் நியமிக்கப்படும் வரை சாத்வீக ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றும் போராட்டம் தொடர்பான அறிவிப்பு உத்தியோகபூர்வமாக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த யோஷித ராஜபக்ஷ பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான யோஷித ராஜபக்ஷ பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்திய போதே மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி சந்தேக நபரை தலா 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதிமன்றம் இது குறித்து குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சந்தேக நபரை ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காவல்துறை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறும் உத்தரவிட்ட நீதவான் சாட்சிகளுக்கு அழுத்தம் செலுத்துவதை தவிர்க்குமாறும் உத்தரவு பிறப்பித்தார். நீதிபதி தனது முடிவை அறிவிக்கும் போது சந்தேக நபரை மேலும் விளக்கமறியலில் வைக்க போதுமான மற்றும் திருப்திகரமான ஆதாரங்களை அரசு தரப்பு சமர்ப்பிக்க தவறியதால் பிணை சட்டத்தின் விதிகளின்படி பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்வதற்காக அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார்.
அடுத்த 2 வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்வதற்காக அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தற்போதைய அரசாங்கம் அஞ்சுவதாகவும் அதனால் தான் அவர்களை குறிவைப்பதாகவும் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு வருகை தந்திருந்த சட்டத்தரணி மனோஜ் கமகே நீதிமன்ற வாயிலில் வைத்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அவற்றை திசை திருப்ப எண்ணுகின்றது. ரெட் லேபிள்ஸ் உடன் 300 கொள்கலன்கள் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட சம்பவம் பேசுபொருளாக இருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டார். அரசாங்கம் பிரச்சனைகளை மறைக்க எண்ணுகின்றது. எனினும் மக்கள் பிரச்சனைகளுடன் வாழ்கின்றார்கள் என்பதை நாம் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். நாட்டில் அரிசி விலை குறைக்கப்பட வேண்டும், தேங்காய் விலை குறைக்கப்பட வேண்டும், மக்களின் வாழ்க்கை செலவு குறைக்கப்பட வேண்டும் மற்றும் மின்சார கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். இவற்றை மறந்துவிட்டு அரசியல் நாடகங்களை நடத்த முயற்சிக்க வேண்டாம். அரசாங்கத்தால் ராஜபக்ஷர்கள் தொடர்ந்தும் இலக்கு வைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடுவார்கள் என்ற அச்சத்தில் அவர்கள் இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் என பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெறும் கைதுகள் தொடர்பில் அரசாங்கம் தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்வரும் வாரம் 2 பேர் கைது செய்யப்படுவார்கள் என அரசாங்கம் கூறியுள்ளதாகவும் தற்போது கைதுகள் தொடர்பில் அரசாங்கமே தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் தேசிய மக்கள் சக்தி தரப்பில் இருந்த 2 பேர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஸ்ரீலங்கா காவல்துறையில் பணியாற்றும் போது நியாயமான விசாரணையை எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட யோஷித ராஜபக்ஷவின் நலனை விசாரிக்க ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு வளாகத்திற்கு சென்றபோது பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று ஒரு பக்கத்திலிருந்து பல வாகனங்கள் திகிவலைக்கு செல்கின்றன, மறுபுறம் பல வாகனங்கள் பெலியத்தவுக்கு செல்கின்றன. யோஷிதவை கைது செய்ய தோராயமாக 10 அல்லது 12 வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக நான் நினைக்கின்றேன். இந்த வாரம் ஒருவர் கைது செய்யப்படுவார் என்று அரசாங்கம் கூறியது. அடுத்த வாரம் 2 பேர் கைது செய்யப்படுவார்கள். இப்போது யார் கைது செய்யப்படுவார்கள், எந்த வாரத்தில் அந்த நபர் கைது செய்யப்படுவார் என்பதையும் அரசாங்கம் தீர்மானிக்கின்றது. திசை காட்டி மேடையில் இருந்த 2 பேர் ஸ்ரீலங்கா காவல்துறையில் தலைவர்களாகும் போது நியாயமான விசாரணையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போது ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் இது தொடர்பில் அறியப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் இப்போது யாரை கைது செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கம் எழுதி கொண்டிருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக தெரிவித்துள்ளார். தெற்கு மாகாணத்தின் அஹிங்கல்ல கடற்கரையில் உக்ரைனிய சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். தெற்கு மாகாணத்தின் அகங்கல்ல கடற்கரையில் உக்ரைனிய சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதுடன் 2 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய நாள் 54 அகவையுடைய உக்ரைனிய நபரும் 13 மற்றும் 17 அகவையுடைய 2 உக்ரைனிய சிறுவர்களும் கடலில் குளிக்க சென்றபோது பலத்த நீரோட்டம் அவர்களை இழுத்து சென்றதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கடற்கரையில் பணியில் இருந்த ஸ்ரீலங்கா காவல்துறை உயிர்காக்கும் அதிகாரிகள் 3 சுற்றுலா பயணிகளையும் மீட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து உக்ரைனிய நபர் பலப்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதில் 2 வெளிநாட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த ஐரோப்பா, ஸ்லோவாக்கியா நாட்டை சேர்ந்த 2 காயமடைந்து வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வட்டவளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வட்டவளை குயில்வத்த பகுதியில் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வாடகை அடிப்படையில் எடுக்கப்பட்ட முச்சக்கர வண்டியில் பயணித்த குறித்த 2 ஒருவர் முச்சக்கர வண்டியை ஓட்டி சென்றதாக வட்டவளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதிவேகத்தில் முச்சக்கர வண்டியை செலுத்தியதாலேயே முச்சக்கர வண்டியின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் காயமடைந்த ஐரோப்பா, ஸ்லோவாக்கியா நாட்டை சேர்ந்த 2 தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் விபத்தில் முச்சக்கர வண்டி கடும் சேதமடைந்துள்ளதாகவும் வட்டவளை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி சந்தன கமகே தெரிவித்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஆப்கானிஸ்தானுக்கான தனது விஜயத்தின் போது அந்நாட்டு பிரதமர் ஹசன் அகுந்தை சந்தித்துள்ளார்.
ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஆப்கானிஸ்தானுக்கான தனது விஜயத்தின் போது அந்நாட்டு தாலிபான் அரசாங்க பிரதமர் ஹசன் அஹுந்தை சந்தித்துள்ளார். 2021 ஆண்டில் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகரை கைப்பற்றியதை தொடர்ந்து உயர்மட்ட ஈரானிய அதிகாரி ஒருவர் அங்கு விஜயம் செய்வது முக்கிய விடயமாக பார்க்கப்பட்டது. இடப்பெயர்வு மற்றும் நீர்வளங்கள் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக சர்ச்சைக்குள்ளாகும் அண்டை நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்திப்பில் இரு தரப்பினரும் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரானில் ஆப்கானிய குடியேறிகளின் நிலைமை, எல்லை பிரச்சினைகள் மற்றும் நீர் உரிமைகள் ஆகியவை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க ஆதரவு பெற்ற அரசாங்கத்தை தாலிபான்கள் பதவி நீக்கம் செய்ததை தொடர்ந்து பல நாடுகள் காபூலில் உள்ள தங்கள் தூதரகங்களை மூடின, ராஜதந்திர உறவுகளை குறைத்தன. ஆனால் ஈரான் ஆப்கானிஸ்தானின் புதிய ஆட்சியாளர்களுடன் தீவிர ராஜதந்திர உறவுகளை பேணி வருகின்றது. இருப்பினும் இன்னும் தாலிபான் அரசாங்கத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் பிப்ரவரி 18 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் பிப்ரவரி 18 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தனது துருப்புக்களை திரும்பப் பெறுவதற்காக விதிக்கப்பட்டிருந்த முந்தைய காலக்கெடுவை தவறவிட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 7, 2023 இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலுக்கு பின்னர் பிடிபட்ட லெபனான் கைதிகளை திருப்பி அனுப்புவது தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் லெபனானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதேவேளை தற்போது அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் நிறுத்தம் குறித்து வெளிப்படையாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இதற்கிடையில் இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் நுழைய முயன்ற போது 22 பேர் கொல்லப்பட்டதாகவும் 124 பேர் காயமடைந்ததாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.